இப்போ எமினன்ஸ் இன் ஷேடோ சீசன் 3க்கு உங்களை வெல்கம் பண்ணுறேன். இந்த சீசன் 3 எப்படி இருக்கும், என்ன நடக்க போகுதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரே சிங்கிள் வேர்டில் சொல்லலாம், அதுதான் மாஸ்டர் பீஸ். ஆமாம், இந்த சீசன் நிஜமாவே ஒரு மாஸ்டர் பீஸாக தான் இருக்க போகுது. நான் இதோட சீசன் 3 மாங்காவை படித்தப்ப அதில் இருந்த பிளாட்ஸும் அந்த ட்விஸ்ட்ஸையும் பார்த்தப்ப எனக்கு மைண்ட் ப்ளோ ஆகிடுச்சு. அடேங்கப்பா, இவ்வளோ பெட்டரான சீசன் எப்படி இருக்க முடியும்னே நான் யோசித்தேன். சீசன் 1 ரொம்பவே ஆசமாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சது. சீசன் 2 நல்லா தான் இருந்தது, அதையும் நான் என்ஜாய் பண்ணேன். ஆனால் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா, சீசன் 2வோட எண்டிங்க்கும் மாங்காவோட எண்டிங்க்கும் நடுவில் நிலத்துக்கும் ஆகாயத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால தான் சீசன் 2வோட ரேட்டிங் ரொம்ப கம்மியாகிடுச்சு. ஆமாம், மாங்கா ஃபேன்ஸ் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டாங்க. ஏன்னா மாங்காவில் இருந்த நிறைய விஷயங்களை அனிமேலேருந்து கட் பண்ணிட்டாங்க. ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த வீடியோவில் நான் அந்த எண்டிங்கை முழுசாக விளக்கி சொல்ல போகிறேன். மாங்காக்கும் அனிமேக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லிட்டு சீசன் 3யும் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இது பார்த்ததுக்கப்புறம் சீசன் 2 எண்டிங் பற்றி உங்களுக்கு இருந்த எல்லா டவுட்டும் கிளியர் ஆகிடும். சீசன் 3 மாங்காவையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஃபன்னாக இருக்கும். எமினன்ஸ் இன் ஷேடோ ஃபேன் யாராவது இருந்தால் இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் இன்னும் இந்த அனிமே பார்க்கலன்னா போய் பாருங்கள். இதோட எம்சி, அதாவது மெயின் கேரக்டர், ரொம்பவே நல்ல எம்சி, ரொம்ப ஸ்ட்ராங் எம்சி. இந்த மாடர்ன் இஸ்கே வேர்ல்டில் இவர் தான் பெஸ்ட் எம்சின்னு கூட நான் சொல்லுவேன். சரி வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். சீசன் 2 எண்டிங்கில் நாம பார்த்த மாதிரி நம்ம ஷாடோ ஒருத்தனோட ஃபைட் பண்ணிட்டு இருப்பார். அப்படி ஃபைட் பண்ணும்போது அவரோட ஸ்பெஷல் அட்டாக்கான ஐஎம் அட்டாமிக்கை யூஸ் பண்ணுவார். அவர் அதை யூஸ் பண்ண உடனே அங்கே ஒரு பெரிய பிளாஸ்ட் ஆகி அவர் ஒரு கேலக்சிக்குள்ளே போயிடுவார். அங்கே போனதும் அவருக்கு ஒரு பிளாக் ஹோல் தெரியும். அவர் அந்த பிளாக் ஹோலை பார்த்த உடனே அதுக்குள்ளே இழுக்கப்பட்டு போகிற மாதிரி காமிப்பாங்க. அடுத்து ஷாடோ தன்னோட கிளாஸ்மேட்டை பார்க்குற மாதிரி காட்டுவாங்க. அவர் தன்னோட ப்ரீவியஸ் லைஃப்பில் பார்த்துருக்காரு. இங்கே தான் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் ஸ்டாண்ட் ஆச்சு. இது என்னடா, இது எந்த வேர்ல்டு, இது அடுத்தா இல்லை பேரலல் அர்த்தா, இது என்னதான் நிறைய பேர் கேட்டாங்க. நீங்கள் சிம்பிளாக இந்த எண்டிங்கை மறந்துடுங்க. இப்போ நம்ம மாங்கா எண்டிங்கு வரும். நீங்கள் இந்த மாங்கா எண்டிங்கை பார்த்தா அடடா, இதுக்கும் அதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்ன்னு நீங்களே சொல்லுவீங்க. மாங்காவில் என்ன காட்டுறாங்கன்னா, ஷாடோவை அந்த ஆளோட தான் ஃபைட் பண்ணிட்டு இருப்பார். அந்த ஃபைட் அவருக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் அந்த ஆள் ஒரு மோனார்க்காக மாறிடுவான். அனிமேல இதை காட்டவே இல்லை, ஆனால் மாங்காவில் அவன் மோனார்க்கானதை காட்டுறாங்க. ஷாடோக்கு ஒரு மோனார்க்கோட ஃபைட் பண்ணுறதுல ரொம்ப எக்ஸைட்மெண்ட் இருக்கும். ஏன்னா அதுக்கு முன்னாடி அவர் ஒரு மோனார்க்கோட ஃபைட் பண்ணதே இல்லை. அப்போ ஷாடோ தன்னோட அயமட்டாமிக் அட்டாக்கை யூஸ் பண்ணுவார். இங்கே அவர் எந்த கேலக்சிக்கும் போக மாட்டார். அங்கே என்ன ஆகும்னா, ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகும். அந்த போர்ட்டல் ஓப்பன் ஆனதும் பீட்டா வந்து ஷாடோ கிட்ட, ஷாடோ சார் அங்கேருந்து நகர்ந்துனுங்க, இந்த போர்ட்டல் ரொம்ப டேஞ்சரஸ்ன்னு சொல்லுவா. அவ சொல்லியும் ஷாடோ அங்கேருந்து நகர மாட்டார். உடனே பீட்டா ஷாடோ மேலே குதிச்சு அவங்க 2 பேரும் அங்கேருந்து டிஸப்பியர் ஆகிடுவாங்க. அவரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம், ஐயோ பீட்டாவும் ஷாடோவும் எங்கே போனாங்க, இப்போ தான் இங்கே இருந்தாங்க, எங்கே வேனிஷ் ஆனாங்கன்னு தெரியலன்னு சொல்லுவாங்க. இப்போ புரியுதா மாங்காவுக்கும் அனிமேயோட எண்டிங்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு? அனிமேல ஷாடோ மட்டும்தான் டிரான்ஸ்போர்ட் ஆனாருன்னு சொன்னாங்க. ஆனால் ரியாலிட்டியில் ஷாடோவும் பீட்டாவும் சேர்ந்து தான் டிரான்ஸ்போர்ட் ஆனாங்க. அப்புறம் ஒரு இடத்த காட்டுவாங்க. அது என்ன இடம், எங்கே இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் பேக்ரவுண்டில் ஷாடோவோட வாய்ஸ் கேட்கும். அவர் என்ன சொல்வார்னா, அவருக்கு இப்போ இருக்கிற ப்ரெசென்ட் வேர்ல்டு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்வார். ஏன்னா இந்த பவர்ஸை வச்சு தான் அவர் எமினன்ஸ் இன் ஷேடோ ஆக முடிஞ்சுது. ஆனால் அதுக்காக அவருக்கு அவரோட ப்ரீவியஸ் வேர்ல்டு பிடிக்கலன்னு அர்த்தம் இல்லை. அந்த ப்ரீவியஸ் வேர்ல்டில் மேஜிக்கல் பவர்ஸ் இல்லைனாலும் வேற பவர்ஸ் இருந்ததுன்னு சொல்வார். அது என்னன்னா மணி. படிப்பில் நல்ல கிரேட்ஸ் எடுத்து பொலிட்டிஷியன் ஆனால் தான் பணம் கிடைக்கும்னு சொல்வார். அவர் என்ன சொல்ல வர்றார்னா, எந்த வேர்ல்டாக இருந்தாலும் அங்கேயும் அவர் எமினன்ஸ் ஆகணும்னு தான் நினச்சார். ஆனால் அந்த உலகத்தில் அவருக்கு எமினன்ஸ் ஆக ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. மேஜிக்கல் பவர்ஸ் இல்லாததுனால அங்கே அவர் எமினன்ஸ் இன் ஷேடோ ஆக முடியலன்னு கூட சொல்லலாம். ஆனால் அவர் ஒரு பொண்ணை சந்திச்சார்னு சொல்வார். ஆமாம், நீங்கள் அந்த பொண்ணை தெரிஞ்சிருக்கலாம். அவள் பேர் நிஷிமுரா. அவளை சீசன் 1 எபிசோட் 1ல் காமிச்சிருப்பாங்க. அவளை பார்த்ததுலேருந்து அவரோட லக் மாறுச்சின்னு சொல்வார். ஏன்னா அந்த பொண்ணை பார்த்து அடுத்த நாளே அந்த பொண்ணை கிட்னாப் ஆகிடுவா. சில பேர் அவளை பிரித்து அவங்கக்கிட்ட இருந்து பணம் கேட்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு சீசன் 1ல் இந்த சீனை காமிச்சிருப்பாங்க. அதே சீனை தான் அவர் இங்கே சொல்கிறாரு. ஆனால் இங்கே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த ஆளை பாருங்க, இவன் ஒரு மிலிட்ரி ஆள். சீசன் 1ல் இவனோட தான் ஷாடோ ஃபைட் பண்ணுவார். ஆனால் மாங்காவில் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. மாங்காவில் இந்த ஆளுக்கு ரொம்ப ஃபியர் ஆகிடுச்சின்னு காட்டுறாங்க. அவன் ஏன் பயந்துட்டான்னு நீங்களே பாருங்க. ஏன்னா நம்ம ஷாடோ இந்த சீனில் பயங்கர மஸ்குலராக மாறிடுவார். அவர் எப்படி மஸ்குலர் ஆனார்னு எனக்கு தெரியல, ஆனால் அவர் மஸ்குலர் ஆகிட்டாருன்னு அவர் சொல்வார். இதை பார்த்ததும் அந்த எதிர்த்து நின்ற மிலிட்ரி ஆள் பயந்துடுவான். அப்புறம் ஷாடோ நிஷிமுராவை பார்த்து, நீங்கள் கொஞ்சம் பார்த்து போங்க, நீங்கள் ஒரு நோபல் ஃபேமிலி பொண்ணு, தனியாக வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவார். அப்புறம் ஷாடோ அங்கேருந்து போடுவார். நிஷிமுரா சிரிக்க ஆரம்பிச்சு, ஓ இவன் ரொம்ப ஃபன்னி கைப்பா. அப்புறம் அடடா, இவன் ஒரு கேங்ஸ்டர் ஸ்லேயர்னு டீமன் ஸ்லேயரை ரெஃபரன்ஸ் பண்ணுவா. அப்புறம் ஷாடோ என்ன சொல்வார்னா, அன்னைக்கு அப்புறம் நிஷிமுராக்கும் ஷாடோக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப அதிகமாச்சுன்னு சொல்வார். 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. ஆனால் 3 நாள் கழிச்சு அவருக்கு அவங்க கூட என்ன நடந்ததுன்னு சுத்தமாக ஞாபகம் இல்லைன்னு சொல்வார்.
அதாவது நிஷிமுராவை பற்றி அவருக்கு எதுவுமே தெரியல அப்புறம்னு சொல்லுவார். அவர் ஏன் அதை மறந்தாருன்னு சொன்னால், ஒரு ட்ரக் அவர் மேலே ஹிட் பண்ணிடுச்சான். அந்த ட்ரக் இடிச்சதுனால அவர் அந்த வாழ்க்கையில் டெட் ஆகி, அதாவது இறந்து போய் இப்போ இருக்கிற இந்த ஷேடோ வேர்ல்டுக்கு வந்துட்டார். இங்கே தான் அவர் எமினன்ஸ் இன் ஷேடோ ஆனார். அப்புறம் இப்போ இருக்கிற ப்ரெசென்ட் டைம் சீனை காட்டுவாங்க. ஷேடோவை காட்டுறாங்க. அவர் ஒரு இடத்துல இருக்காரு. அங்கே நிறைய பில்டிங்ஸ் இருக்குது, ஆனால் எல்லாம் உடஞ்சு போயிருக்கு. அங்கே ஏதோ வார் நடந்திருக்கலாம். அப்போ ஷேடோ என்ன சொல்லுவார்னா, அந்த கருப்பு விஷயம் பிளாக் ஹோல்னு எனக்கு தெரியவே தெரியாத, அது பிளாக் ஹோல்னு தெரிஞ்சிருந்தா நான் ஈஸியாக தப்பிச்சிருப்பேன்னு சொல்லுவார். யாருக்கு தான் தெரியாது? எல்லாருக்குமே அது பிளாக் ஹோல்னு தெரியும், ஆனால் ஷேடோவுக்கு தெரியாதாம். அப்புறம் அந்த இடத்த பார்த்ததும் அவருக்கு அவரோட பழைய ஞாபகங்கள் வந்துருச்சுன்னு சொல்லுவார். அப்போதான் நமக்கு தெரிய வருது, இந்த இடம் வேற எதுவும் இல்லை, இது நம்மளோட எர்த் தான். அதாவது ஷேடோ திரும்ப அவரோட எர்த்துக்கு வந்துட்டார். எர்த்தில் மேஜிக் யூஸ் பண்ண முடியாதுன்னு அவருக்கு தெரிஞ்சிருந்தாலும் அவர் எர்த்தில் மேஜிக் யூஸ் பண்ண முடியுது. நீங்களே பார்க்கலாம், ஷேடோ இன்னும் எர்த்லேயும் மேஜிக் யூஸ் பண்ணிட்டு இருக்கார். அப்புறம் பீட்டாவை காட்டுவாங்க. அவ ஷேடோ கிட்ட வருவா. ஷேடோ, அட பீட்டா, நீயும் இங்கே வந்துட்டியான்னு கேட்பார். அதுக்கு பீட்டா, நீங்க எங்க இருக்கீங்களோ அங்கே நான் இருப்பேன். நான் எப்பவும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். நான் உங்களுக்கு ரொம்ப லாயலா இருக்கேன். உங்களை பற்றி எனக்கு வரி இருந்தது, அதனால தான் நான் உங்க கூட வந்துட்டேன்னு சொல்லுவா. ஷேடோவும், சரி ஃபைன், இப்போ நீ வந்துட்டேன்ல, பரவாயில்ல, நீ என் கூடவே இரு, நான் உன்னை எப்பவும் ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு சொல்லுவார். அதுக்கு பீட்டா ரொம்ப ஹாப்பியாகி உங்களுக்கு தேங்க்யூன்னு சொல்லுவா. அப்புறம் பீட்டா அங்கே இருக்கிற ஒரு மெட்டல் பிளேட்டை காட்டுவா. அதில் ஏதோ கோடெல்லாம் எழுதியிருக்கு. ஷேடோ அதை பார்த்ததும் இதில் டனாக்கா 302ன்னு எழுதியிருக்குன்னு சொல்லுவார். அதுக்கு பீட்டா, அட, இந்த கோடு உங்களால் படிக்க முடியுதான்னு கேட்பா. ஷேடோ, ஆமாம், இது யாரால வேணாலும் படிக்க முடியும்னு சொல்லுவார். ஏன்னா இது ஏர்த்தில் இருக்கு. ஆனால் அவங்களுக்கு ஏர்த்தோட லாங்குவேஜ் என்னன்னு தெரியாதுல்ல, அதனால அவங்களால படிக்க முடியாது. அப்புறம் நம்ம ஷேடோ பீட்டாக்கு இந்த இடம் ஏர்த்துன்னும் அதில் நம்ம நிற்கிற இடம் ஜப்பான்னும் விளக்கி சொல்லுவார். அப்புறம் நிஷிமோரியை காட்டுவாங்க. அவ, ஐயோ, இவங்க ஜப்பானை என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லுவா. ஜப்பான்ல எவ்வளோ டிஸ்ட்ரக்ஷன் நடந்திருக்குன்னு நீங்க பார்க்கலாம். இந்த டிஸ்ட்ரக்ஷன் யார் பண்ணதுன்னு யாருக்குமே தெரியல. இந்த விஷயத்த நிஷிமுராவும் நமக்கு சொல்லிட்டு இருப்பா. ஆமா, இதோட இந்த எபிசோடு எண்ட் ஆகுது. இந்த எபிசோடு எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய் கைஸ்.